ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். OnePlus இந்த வருஷம் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸை தாண்டி பட்ஜெட் செக்மெண்ட்ல மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொண்டு வர போறாங்க. அவங்களுடைய நாட் சீரிஸ்ல இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த நியூஸுடைய கன்ஃபர்மேஷனாக தான் ரீசெண்டாக OnePlus நாட் சீரிஸ்ல இருந்து நாட் CE2 லைட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 20K பிரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இதை தொடர்ந்து அடுத்து OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord 2T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்லலாம் லிஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் NBTC சைட்ல இப்போ அப்ரூவலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த OnePlus Nord 2T ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஷிட்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் OnePlus அப்படின்னாலே அது ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் அப்படின்ற பேர் தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த பேரெல்லாம் சுத்தமாக நொறுங்கி போயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆக்சிஜன் OS அவங்க விட்டதாகட்டும், இல்லை ரியல்மி, IQ மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதில் எது உண்மையோ அது செகண்டரி. பட் இப்போ OnePlus அவங்க ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் அப்படின்ற அந்த பேரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, இப்போ ஃப்ளாக்ஷிப்பை தாண்டி பட்ஜெட் செக்மெண்ட், மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் OnePlus Nord 2 அதனுடைய சக்சஸரா OnePlus Nord 2T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னென்ன லீக்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிசைனை பற்றிலாம் பெருசாக இந்த ஒரு லீக்கும் வரல. பட் ஸ்பெக் ஷீட்டை பற்றினா ஒரு சில லீக்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கும்போது இப்போதைக்கு எக்ஸாக்டாக என்ன டிசைன் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி OnePlus Nord CE2 லைட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்களே, அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அதே டிசைன் பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் டிசைன் எக்ஸாக்ட்டா எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஸ்பெக் ஷீட் வைஸ் நிறைய ஸ்பெக் ஷீட் இப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்றது ரிவீல் ஆயிருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. பட் 6.43 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதோட டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. மற்றபடி இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி OnePlus Nord 2 அதில் பார்த்தோம்னா அங்கே Mediatek சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. Mediatek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட்னால நிறைய பஞ்சாயத்துகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் செகண்டரி. பட் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போவுமே மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது அகைன் அதே மாதிரியே Mediatek Dimensity 1200 ஒரு அப்கிரேடட் சிப்செட்டாக இப்போ ரீசெண்டாக Mediatek லான்ச் பண்ண Mediatek Dimensity 1300 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி இந்த OnePlus Nord 2T ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சிப்செட் Dimensity 1200 விட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பூஸ்டடான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் OnePlus Nord 2 விட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த OnePlus Nord 2T ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது இதில் 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியோட 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த OnePlus Nord 2T ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் OnePlus Nord 2 லயே நமக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 80 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான விஷயமா இருக்கும். அண்ட் 30Kக்கும் கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி அந்த பட்ஜெட்டில் 80 வாட் சார்ஜர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இதே ஃபாஸ்ட் சார்ஜிங், இதே பேட்டரி கெப்பாசிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதா இல்லையா அப்படின்றத. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் பக்கம் வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி OnePlus Nord ஆகட்டும் இல்லை Nord 2 ஆகட்டும், ரெண்டுமே கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் OnePlus Nord 2 அந்த 30,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனா இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அடுத்து அந்த சீரீஸில் வரக்கூடிய இந்த OnePlus Nord 2Tலையும் கேமரா சென்ட்ரிக்காக கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இங்கே கேமரா சென்ட்ரிக்காக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் இந்த செல்ஃபி கேமராவில் Sony IMX709 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை பேக் பண்ணி f2.4க்கான அப்பேச்சர் வெளியோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே ரியர் சைட் கேமரான்னு பார்க்கும்போது பேக் சைட் 3 கேமரா இருக்குமா. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல்
கேமரா. இங்கே சோனி IMX766 சென்சரோட f1.8 அப்பேச்சர் வேல்யூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா இருக்கும். அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், இதுல சோனி IMX355 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் பேக் பண்ணியிருக்கும். அது போக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 ரியர் கேமரா அண்ட் ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேமரா செட்டப்போட இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் கண்டிப்பா கேமரா செட்டப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா செட்டப்பா தான் கொடுக்குறாங்க. இதே கேமரா செட்டப்போட வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். OnePlus Nord சீரிஸ்ல இருக்கிற மாதிரியே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பா டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு டியூவல் சிம் ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது போக Android 12 ஆக்சிஜன் OSல தான் இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா லான்ச் ஆக போகுது. ஃபைனலி பிரைஸ் செக்மெண்ட் பத்தின எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் இருக்கக்கூடிய ரூமர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்பெக்ஷீட்டோட சேர்த்து இதுக்கு முன்னாடி OnePlus Nord 2 பிரைஸ் செக்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் OnePlus Nord 2 லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா அப்படின்ற அதே அரௌண்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் எக்ஸாக்டா எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் 30,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த OnePlus Nord 2T அப்படின்ற ஸ்மார்ட் போன் நாம இந்த வீடியோல சொன்ன இதே ஸ்பெக்ஷரோட கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா ஒரு டீசென்டான ஸ்மார்ட் போன் தான் இருக்கும். மேபி இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லா ஸ்மார்ட் போனும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதனால இவங்களும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி 30,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த OnePlus Nord 2T ஸ்மார்ட் போன் நாம இந்த வீடியோல சொன்ன இதே ஸ்பெக்ஷரோட வந்தா உங்களுக்கு ஓகேவா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இப்போதைக்கு இந்த OnePlus Nord 2T ஸ்மார்ட் போனை பத்தி இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் எவ்வளவுதான், அந்த லீக்ஸ் எல்லாத்தையும் கிளியரா இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளவுதான், கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.